அனலைஸ் பண்ணாம மாம் அண்ட் டாட்டருக்கு தான் தராங்க சொல்லிட்டு நம்ம வந்து சாரி வாங்க. இப்போ வந்து உங்க கஸ்டமர் வந்து ஒரே ஒரு சாரி தராங்க ஒரு மாம் அண்ட் டாட்டர் காம்போக்கு. இப்போ இந்த ஒரு சாரியில அவங்களுக்கு அந்த பட்டு பாவாடை வருமா அப்படின்னு தான் நம்ம செக் பண்ணோம். 3 டைம்ஸ் அப்போ 30 × 3 டைம்ஸ் பண்ண எவ்வளோ ஆச்சு 90. இப்போ 90ல வந்து நம்ம ஒரு கவனிக்க வேண்டியது, மாமன்னு சொல்லும் போது அவங்க பாவாடை சட்டை போட மாட்டாங்க. அவங்க எப்படி போடுவாங்க, அனார்கலி மாதிரி கேட்பாங்க. கரெக்டா? அப்போ அனார்கலின்றது மேலே யோக்கு கீழே ஃபிளேரு. அப்போ மேலே யோக்குக்கு வந்து ஒரு மீட்டர் தேவைப்படும். இப்போ 90 சொல்லும் போது 90ல எத்தனை இன்ச்சஸ் இருக்கு, 2.25 மீட்டர் தேவைப்படும். 1 மீட்டர்ல எத்தனை இன்ச் இருக்கு, 1 மீட்டர்ல வந்து 40 இன்ச்சஸ் இருக்கா. அப்போ வந்து 90 இன்ச்சஸ் தான் எத்தனை மீட்டர், இது 2.25. ஒரு 2.25 வந்து நமக்கு வந்து ஸ்கர்ட் பார்ட்டுக்கு மட்டும் தேவைப்படுது. யோக்குக்கு ஒரு 1/2 மீட்டர்ல இருந்து 3/4 மீட்டரா தேவைப்படும். மேக் இட் லைக் 1 மீட்டர், 1 மீட்டர் தேவைப்படுது வச்சுக்கலாம். 3.25 வந்து யோக்குக்கு. அதுக்கப்புறம் ஸ்லீவ் வைக்கணுமா, அது ஒரு 1/2 மீட்டர், மொத்தமா சேர்த்து ஒரு 1.5 மீட்டர் போட்டுக்குங்க. அப்போ 2.25 + 1.5 மீட்டர் போட்டோம்னா இதுவே நமக்கு வந்து 4 மீட்டர்ஸ் வந்து மாமுக்கு மட்டும் தேவைப்படுது. 4 மீட்டர்ஸ். அதே மாதிரி இப்போ டாட்டருக்கு பாருங்க 25 இன்ச்சஸ் நம்ம வேஸ்டணும் இன்டூ 3 டைம்ஸ் பண்ண எவ்வளோ ஆச்சு 75 இன்ச்சஸ்னா எத்தனை மீட்டரு, 2 மீட்டருக்கு இன்ச்சு கம்மியா இருக்கு. அப்ப எத்தனை மீட்டர் வருது, இதுவே 2 மீட்டர்ஸ் இங்க தேவைப்படுது. இது ஆல்ரெடி இங்க 4 மீட்டர்ஸ் நமக்கு ஆயிடுச்சு. இப்போ இதுவே சேர்த்தாலே எவ்வளவு ஆச்சு 6 மீட்டர் ஆயிடுச்சு. இப்போ இந்த 6 மீட்டர்ஸ்ல குழந்தைக்கு வேற ஏதாவது பண்ணணும், யோக்கு பண்ணணும், பிளவுஸ் பண்ணணும் அவங்களுக்கு. அதெல்லாம் பண்ணும்போது ஸ்லீவ் பண்ண போறோம், பஃப் ஸ்லீவ் கேட்பாங்க. அப்போ அதெல்லாம் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் தேவைப்படுதா. அப்போ இந்த ஒரு சாரியில நம்மளால அது எடுக்க முடியாது சம்திங். அப்போ யூ நீட் 2 சாரீஸ். ஒரு சாரி வந்து கொடுத்துட்டாங்க, இந்த ஒரு சாரிக்குள்ளேயே நம்ம பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க எவ்வளவு வருதோ கட் பண்ணி அதுல ப்ளீட்டிங்கை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். மாம் அண்ட் டாட்டர் சாரி கொடுக்கும்போது பார்டரை கவனிக்கணும். பார்டர் வந்து இங்க சின்னதா இருக்கா, மேலையும் சின்னதா தான் இருக்கணும். இங்க வந்து நல்லா ஒரு 10 இன்ச்சும் மேலையும் 10 இன்ச்சு பார்டரா இருந்தா வேஸ்டேஜ் நிறைய ஆகும். ப்ளீட்டிங் லைக் மாமுக்கு பண்ணும்போது லென்த் வராது. இப்ப நமக்கெல்லாம் பண்ணோம் 40 இன்ச்சாவது வேணும், அது இங்கேயே அடி வாங்கிடும், பண்ண வராது. ஸோ ஒரு சாரி வாங்கும்போது வருமா வராதா அப்படின்றத கவனிக்கும். அண்ட் சில டைம் வந்து உள்ள 2 பிரிண்ட் இருக்கும், இங்க ஒரு பிரிண்ட் இருக்கும், உள் பக்கம் ஒரு பிரிண்ட் இருக்கும். ஹாஃப் த வே, அதாவது இந்த பல்லு வருது இல்லையா, இங்க இருந்து அது ஒரு 2 மீட்டர் வரும், மீது ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இன்னொரு பாயிண்ட் என்ன தெரியுங்களா, நம்ம உள்ள வச்சு சொருகி இப்படி கொண்டு வரோமா, அந்த உள்ள அந்த சொருகிற அந்த ஒரு சுத்து மட்டும் பிளெயினா இருக்கும். வேஸ்டேஜ் எவ்வளோ போகுது நம்ம 5 மீட்டர் 6 மீட்டர் சாரின்னு வேஸ்டேஜ் இவ்வளோ ஆகும். அப்படிதான் பார்க்கணும், வெறும் சாரி மட்டும் பார்க்கக்கூடாது, அந்த சாரியோட பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்கு, டிசைன் எப்படி இருக்கு. இப்போ புரிஞ்சுதா மாம் அண்ட் டாட்டருக்கு எப்படி பிரிக்கணும்.